இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சத்து குறைபாடு ஒரு சின்ன வியாதியிலிருந்து நம்மளை படுக்க வைக்கக்கூடிய பெரிய வியாதி வரைக்கும் இந்த சத்து குறைபாட்டுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குங்க. சத்துக்கள்னு பார்த்தா வைட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, புரோட்டீன் இருக்குது, நல்ல கொழுப்பு இருக்குது, ஒமேகா 3 இருக்குது, ஏகப்பட்ட சொல்லிகிட்டே போகலாம். ஒரு சத்து குறைபாடை சொல்லிவிட்டு அதுக்கு சாப்பிட வேண்டிய நான்வெஜ்ஜை சொல்லும்போது அதுக்கு கொஞ்சம் கூட சத்தில் குறைபாடு இல்லாத ஒரு வெஜ்ஜையும் சொல்ல போகிறேன். ரெண்டுமே சத்தில் சேம் தாங்க. இதை சாப்பிட்டா அந்த சத்து குறைபாடு சரியாயிரும். வெஜ்ஜு பிடிச்சா வெஜ்ஜு சாப்பிடுங்க, நான்வெஜ் பிடிச்சா நான்வெஜ் சாப்பிடுங்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. முதலாவது சத்து குறைபாடு பார்த்திங்கன்னா இரும்பு சத்து குறைபாடு. இதுக்கு நான்வெஜ்ஜில் முக்கியமாக சாப்பிட வேண்டியது சுவரொட்டி மற்றும் ஈரல். இதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத ஒரு வெஜிடேரியன் ஃபுட்டு இருக்குங்க. அதுதான் நம்மளுடைய முருங்கைக்கீரை. அசைவத்தில் உள்ள சுவரொட்டி லிவரில் எந்தளவு இரும்பு சத்து இருக்கோ அதே அளவு இரும்பு சத்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையில் இருக்குது. நம்ம சுவாசிக்க தேவையான ஆக்சிஜனை கொண்டு வரக்கூடிய ஹீமோகுளோபின் இருக்கு இல்லையா, இது ஃபார்ம் ஆகிறதுக்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அயன் வேணும். அது இருந்தால் தான் அதுவும் புரதமும் சேர்ந்து ஹீமோகுளோபினாக ஃபார்ம் ஆகும். அப்போ இரும்பு சத்து எவ்வளோ தேவை இல்லையா. ரெண்டாவது முக்கியமான சத்து பார்த்திங்கன்னா வைட்டமின் B12. இது நம்ம நரம்பு இயங்குறதுக்கு தேவையான சத்துங்க. இந்த B12 கம்மியாக இருக்கும்போது நரம்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழந்து போயிடும். சாதாரணமாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வலியிலிருந்து ஒரு விதமான எரிச்சல்லாம் கை காலில் வரும்ல, அதுக்கும் இதுதான் காரணம். முக்கியமாக நரம்பு பாதிக்கப்பட்டால் உடல் எல்லாமே செயலிழந்து போயிருங்க. அதனால் இதை லேஸில் விடக்கூடாது. B12 முக்கியமான ஒரு விஷயம். வெஜ்ஜில் ஒன்றுமே கிடையாதுங்க. B12 நான்வெஜ்ஜில் மட்டும்தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முட்டை, சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் வெஜ் பிரியர்களே கவலைப்படாதீங்க. B12 நிறைந்த ஒரு வெஜ் ஃபுட்டை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். கேர்டு இருக்கு இல்லையா, யோகட், தயிர், அதுதான். இதில் பார்த்தீங்கன்னா B12 நான்வெஜ் அளவுக்கு இல்லாட்டாலும் நம்மளுக்கு தேவையான அளவு இருக்குங்க. நீங்கள் தினமும் தயிரை வச்சு தயிர் சாதமாகவும் தயிரை நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிட்டாலும் சரி, உங்களுக்கு B12 தினசரி தயிர் சாப்பிடும்போது கிடச்சிரும். மூணாவது கால்சியம் சத்து குறைபாடு. கால்சியம் தாங்க இன்றைக்கி எல்லாரையும் படாத பாடுபடுத்துது. ஒரு 40 வயசுக்கு மேலே பார்த்தாலே முட்டி வலி, குதிகால் வலி, கை கால் வலி, முதுகு வலி எல்லாத்துக்கும் காரணம் இந்த கால்சியம் குறைபாடு தான். உடம்புல வைட்டமின் D சத்து அதிகம் இருந்தால் தான் கால்சியம் உடம்போடு சேரும். அப்போ வெறும் கால்சியம் மட்டும் சாப்பிட்டா பத்தாது, அது கூடயே வைட்டமின் Dயும் சேர்ந்து சாப்பிடணும். நான்வெஜ்ஜில் கால்சியம் அதிகம் கிடைக்க சாப்பிடக்கூடிய விஷயம் நண்டு, கிராப்னு சொல்கிறோம் இல்லையா. அசைவ பிரியர்களே சில பேருக்கு தான் அதை பிடிக்கும். ஆனால் கிராபு கண்டிப்பாக சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. டேஸ்ட்டு அந்தளவு சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் சாப்பிட்டு வரும்போது உடம்புக்கு தேவையான கால்சியம் உங்களுக்கு கிடச்சிரும். வெஜ்ஜில் எங்கே டாக்டர் இருக்குது கால்சியம், அதை சொல்லுங்கள் முதல்ல அப்படின்னு சொல்கிறீங்களா. ராகி, எள்ளு ரெண்டு விஷயத்தில் உங்களுக்கு கால்சியம் கொட்டி கிடக்கு. இளைச்சவனுக்கு எள்ளு அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதாவது உடம்புல சத்து குறைபாடு உள்ளவங்களுக்கு எள்ளு ஒரு முக்கியமான வரப்பிரசாதம். கால்சியம் கொட்டி கிடக்கு. எள்ளு உருண்டை சாப்பிட்லாம், எள்ளை சமையல் கூட பயன்படுத்துகிறாங்க. ராகி அதே மாதிரி ராகி புட்டு பண்ணி சாப்பிட்லாம், ராகி கூழ் எல்லாமே நம்ம பண்ணி சாப்பிட்டு ராகி கொழுக்கட்டையும் சாப்பிட்றோம்னா கால்சியம் கிடச்சிரும். எலும்புகளாட்டும், பற்களாட்டும், ஈரகளாட்டும் எல்லாத்துக்குமே தேவையான சத்து தானே. நாலாவது சத்து என்ன தெரியுமா, மெக்னீசியம் சத்து. பொதுவாக மற்ற சத்துக்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி மெக்னீசியத்துக்கு கொடுக்க மாட்டோம். ஆனால் எல்லாத்தையும் விட முக்கியமான சத்து மெக்னீசியம். ஏன் தெரியுமா, நம்ம இதயத்துக்கே முக்கியமான சத்து மெக்னீசியம் தாங்க. உடம்புல அடிக்கடி ஒரு மாதிரி இழுத்து பிடிக்கிற மாதிரி வலி, ஒரு மாதிரி மரத்து புறமே வருதில்ல, இதுக்கெல்லாம் காரணம் அந்த மெக்னீசியம் சத்து குறைபாடு தாங்க. உடம்புல மெக்னீசியம் சத்து அதிகமாக இருக்கும்போது சோடியம் சத்து அது குறைக்கும். அப்போ நம்மளுக்கு பிபி எல்லாம் சூப்பராக கண்ட்ரோல் ஆகும், ரத்த ஓட்டம் அதிகமாகும். நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் சத்து உள்ள ஒரு மீன் ஐர மீன். ஐர மீன் பிடிக்க போன ஆற்றுலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆற்று மீன் தான் இது. இந்த குட்டி குட்டி மீனாக இருக்கும் இல்லையா, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஐர மீனை கொண்டு முத நாள் நைட்டு பாலில் ஊற வச்சுருவாங்க. அந்த ஐர மீன் பார்த்திங்கன்னா உயிரோடு தான் கொண்டு வருவாங்க. அப்படியே துடிக்க தான் நம்மள்ட்ட விற்றுட்டு போவாங்க. அதை பாலில் போட்டு வைக்கும்போது அப்படியே அந்த பாலை குடித்து அதெல்லாம் இறந்து போயிடும். மறுநாள் எழுந்து பார்க்கும்போது ஐர மீன் எல்லாமே அந்த பாலை குடித்து அந்த பாலில் இறந்து கிடக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், பாலை எடுத்து குடிச்சிடக்கூடாதுங்க, கொட்டிடணும். ஏன்னா டாக்ஸின் நிறைஞ்சது. எந்த ஒரு உயிரியாக இருந்தாலும் அது சாகும்போது டாக்ஸினை வெளியிடும். அப்போது ஐர மீன் உள்ள எல்லா டாக்ஸினும் அந்த பாலில் தான் இருக்கும். அந்த பால் கூட கொஞ்சம் கலர் சேஞ்சாக இருக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பாலை எடுத்து அப்படியே முழுமையாக கொட்டிட்டு அதுக்கப்புறம் 2-3 தடவை நல்லா தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐர மீனில் குழம்பு வைப்பாங்க. மீன் குழம்பு சூப்பராக இருக்கும், பொரியல் மாதிரி வைப்பாங்க, நல்லாயிருக்கும். இந்த வகையில் நீங்கள் ஐர மீனை சாப்பிட்லாம். சாப்பிட்டா உங்களுக்கு மெக்னீசியம் சத்து சூப்பராக கிடைக்கும். வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம்,
பூசணி விதை, ரெண்டுலேயும் உங்களுக்கு மெக்னீசியம் சத்து அதிகமாக இருக்குது. பூசணி விதையை வாங்கி நல்லா அப்படியே காய வச்சு பொடிச்சு ஒரு பவுடர் மாதிரி வச்சு அதை வந்து ஒரு ஹாட் வாட்டர்லேயோ இல்லைனா டீலையோ பால்லையோ கலந்து கூட குடிக்கலாம். ரொம்ப நல்லது, மெக்னீசியம் சத்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். கடைசி 5 பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு. அசைவத்தில் பார்த்தீங்கன்னா மீன்கள், அதுலேயும் எல்லா மீனும் கிடையாது, ஒரு 5 வகையான மீன்கள். மத்தி மீன் இருக்கு இல்லையா, சால மீன் சொல்கிறோம் இல்லையா, அது நெத்திலி மீன், அயில மீன், சூர மீன், வஞ்சரம் மீன், இந்த 5 வகையான மீன்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒமேகா 3ன்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு கொட்டி கிடக்குதுங்க. சைவத்தில் பார்த்தீங்கன்னா வால்நட், ஃப்ளாக் சீட்ஸ், இந்த ரெண்டுலேயும் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஆனால் நீங்கள் நினைக்கிறது புரியுதுங்க, ஒமேகா 3 கிடைக்கணுன்னா நான்வெஜ்ஜில் மட்டும் நல்லா நாக்கு ருசியாக மீனை சாப்பிடுவாங்க. ஆனால் வெஜ்ஜில் வந்து நம்ம ஃப்ளாக் சீடு அப்புறம் இந்த வால்நட் இதை தான் சாப்பிடணுமா? என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது, சாப்பிட்டு தான் ஆகணும். கடைசி ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேங்க, முக்கியமான ஒரு சத்தை சொல்கிறேங்க. இந்த 5ல் வராட்டாலும் இது ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம புரத சத்துன்னு சொல்லக்கூடிய புரோட்டீன். நான்வெஜ்ஜில் புரோட்டீன் தாங்க கொட்டி கிடக்குது. முட்டையோட வெள்ளைக்கரை ஆகட்டும், சிக்கன் ஆகட்டும், மட்டன் ஆகட்டும், மீன் ஆகட்டும், ஏன் பீஃபில் கூட இருக்குதுங்க. ஆனால் வெஜ்ஜில் ப்ரோட்டீனை தேடி தேடி சாப்பிட வேண்டியிருக்கு டாக்டர். பல பேர் என்கிட்ட புலம்பிருக்காங்க. பருப்பு வகைகள், கடலை வகைகள், பீன்ஸு. கடலை பார்த்தீங்கன்னா அந்த சன்னான்னு சொல்லக்கூடிய கொண்டக்கடலை, அதுவும் கருப்பு கலர் கடலை இருக்குல்ல, அதில் ரொம்ப ப்ரோட்டீன் இருக்குது. பீன்ஸில் ரொம்ப இருக்குது. சாம்பார் பருப்பு, பாசிப்பருப்பு, எல்லா பருப்புலையும் புரதம் நிறைய இருக்குங்க. நம்ம நார்மலாக வீட்டில் பருப்பில் குழம்பு வைக்கிறோம், சாம்பார் வைக்கிறோம், எல்லாமே பண்ண தானே செய்கிறோம். பீன்ஸை வந்து நல்லா பொரியல் வச்சு சாப்பிட்றோம். கடலை வந்து, சிறுபயிர் வந்து, தானியங்கள் எல்லாமே அவிச்சு கூட சாப்பிடுவோம். இதெல்லாம் சாப்பிடும்போது ப்ரோட்டீன் கிடைக்க தானே செய்யுது, அப்புறம் ஏன் கவலைப்படணும். அப்போ மொத்தமாக ஒரு 6 விஷயம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். 5 விஷயம் ப்ளஸ் 1 டிப்பு. இந்த 6 சத்துக்களும் நம்ம உடம்புல கிடைக்கணும்னா என்ன அசைவம் சாப்பிடணும், என்ன சைவம் சாப்பிடணும்னு சொல்லிட்டேன். இனிமேல் சாய்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்குல்ல, தாராளமாக சாப்பிடுங்க, சாப்பிட்டு சத்தை பெருக்குங்க. எதுக்கு கண்ட மருந்து மாத்திரைகள் நமக்கு தேவை இல்லையா? இப்போ சப்ளிமெண்ட்டின் பேரில் எல்லாமே சத்துக்கள் மாத்திரையாக வந்துடுச்சு. அதுக்கு பதிலாக உணவாக சாப்பிட்டா தானே நல்லது. மாத்திரை என்ன இருந்தாலும், என்ன தான் உணவு மாத்திரையாக இருந்தாலும் அது மாத்திரை தான். உணவு என்றைக்கு இருந்தாலும் அது வந்து அமிர்தம் தான். அதனால் உணவே மருந்துன்னு நம்ம வாழ்க்கை முறை அந்த காலத்தில் இருந்துச்சு, அது திரும்பவும் வரணும். நான் சொன்ன உணவுகள் சைவமோ அசைவமோ அந்தந்த சத்து குறைபாடு உள்ளவங்க ஸ்பெசிஃபிக்காக சாப்பிடுங்க. ஜென்ரலாக எல்லாமே சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. சத்துக்கள் உடம்புல கிடைக்கட்டும். ஜங்க் ஃபுட்டு, ஃப்ரைடு ஃபுட்டு, கேன் ஃபுட்டு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டு நல்ல உணவுகளாக முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுங்க. தண்ணி நிறைய குடிங்க. மினிமம் ஒரு 20 மினிட்ஸ் to ½ hour வாக்கிங் போங்க. நைட்டு கொஞ்சம் சீக்கிரமே தூங்க பாருங்கள், சீக்கிரமே சாப்பிட பாருங்கள். செல்ஃபோன் பார்க்குறது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள். இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா அந்த காலத்தில் வாழ்ந்தவங்கள மாதிரி நம்மளும் ஆயுசுக்கு வாழ முடியும். முக்கியமான விஷயம் நினச்சிங்கன்னா உங்கள் சுற்றி உள்ள ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம்.